வெல்கம் டு CK Vlogs 2.6. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நாத்தனார் பொண்ணு மேரேஜ் முடிஞ்சு வீட்டில் சொந்தக்காரங்களாக இருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் மதுரசம் அப்படிங்கிற ஹோட்டலில் ரன் பண்ணிட்டு வரவங்க தான் இவங்க தான் மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. இவங்க பேர் மீனாக்கா மீன் குழம்புன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறாங்கன்றதை போய் பார்க்கலாம். இது வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு 20 பேத்துக்கான மீன் குழம்பு செய்யறோம், ரெடி பண்றோம். 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். போதுங்களா? 100 மில்லி? 100 மில்லி போதும். ரொம்ப எண்ணெய் வேணாம், மீன்லேயே எண்ணெய் வரும். எண்ணெய் வந்துட்டு குழம்பு கொதிக்க கொதிக்க அதுலேயே எண்ணெய் வரும், ஊற ஊற. சரி. அப்புறம் அடுத்தது வந்துட்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்துட்டு 20 பேத்துக்குனால ஒரு 1/4 கிலோ வேணும். இடிச்சு வச்ச பூண்டு 100 கிராம். கருவேப்பிலை, மரத்துலேருந்து பறிச்சுட்டு இருந்த கருவேப்பிலை. தாளிக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். நம்ம மசாலையும் போட்டுக்கோம், இருந்தாலும் தாளிக்கிறப்ப போட்டால் இன்னும் கொஞ்சம் கமகமன்னு வாசம் வரும். மீன் குழம்புக்கு ஸ்பெஷலி அந்த வெந்தயம் போடுறோம். அதில் என்னென்ன போட்டு, இதில் வர கொத்தமல்லி, மிளகாய், சீரகம், வெந்தயம், கொஞ்சம் மிளகு. சரி. 20 பேத்துக்கு 1/4 கிலோ வந்துட்டு வரமல்லி போட்டுக்கோ. 100 கிராம் வர மிளகாய் போட்டுருக்கோம். 50 கிராம் வந்துட்டு வெந்தயம், சீரகம், மிளகு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை அரைச்சி இப்போ இதை இந்த மசாலாவை அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறோம். இதை போட்டு ஒரு கிண்டிடணும். எண்ணெய், அந்த சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் வந்து வணங்கியிருக்கோம். அதோடய போட்டு ஒரு கிண்டி விட்டோம்னா ஆயிலோட இன்னும் நல்லா இருக்கும், சுவை நல்லா வாசமாக இருக்கும். ஆமாம், மணமாக இருக்கும். நல்லா பார்த்தீங்களா, மடித்த சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மீன் வறுவலுக்கு ரெடி ஆச்சு. புளி கரைச்சி வச்சாச்சு. நம்ம உப்பு பார்த்துட்டு திரும்ப போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் தேவையான உப்பு, தண்ணி எல்லாமே போட்டு நல்லா கொதிக்கணும். மீன் போட்ட பிறகு கொதிச்சா குழம்பும். அதனால் குழம்பு நல்லா மசால் போட்டு கொதிக்க வைக்கணும். பச்சை ஸ்மெல் போகிறோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு கொதி வந்துச்சுன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்க. கொதி வந்ததும் ஐயோப்பா மீன் போட்டுறேன். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா வாசனை வந்துருச்சு. அந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்ச மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுருணும். ஒரே இடத்துல போடாதீங்க. ஒரு 3 கிலோ மீன் இருக்குது. போட்டு ஒரு கிண்டிட்டு உடையாம எல்லா பக்கமும் மசால் ஏறுற மாதிரி ஒரு கிண்டி விட்டுலாம். மீன் போட்டால் இன்னும் கொஞ்சம் குழம்பாயிடும். கெட்டியாக இருக்கிற குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ சரியான பதத்தில் ஒரு 5 நிமிஷம் மீன் போட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. சோம்பு போட்டிங்களா? சோம்பு போட்டால் டேஸ்ட். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு உடையாத போகல இந்த இது மேலே வை பாப்பா. கடைசியாக மல்லி இலை போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டோம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. மீனாக்கா மீன் குழம்பு. அடுத்து இருக்கிற மீனெல்லாம் பொரிச்சிட்டு பசங்களாம் வாங்க பசிக்குது சாப்பிட்லான்னா ஒருத்தர் கூட வரமாட்றாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியெல்லாம் கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடப்பாவீங்களா, நாங்கள் சமைச்சு வச்சுட்டு கூப்பிட்றோம் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, போங்கடா வரும்போது சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ இன்னும் 2 மணி இருக்குது. அதை நான் போடணுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், போட்டு விட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.